வணக்கம். மிருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் தாமரை கிழங்கு எப்படி நடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா திருநேத்ரா அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. இது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தாமரை எப்படி சரியாக வளர்க்குறது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பார்த்துட்டுருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா திருநேத்ரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அதோடய ஃப்ளவர் பாருங்கள், நல்லாவே இந்த டைம் டார்க்காக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஒயிட் டாட்ஸ் கூட உங்களுக்கு மேலே சூப்பராக வந்திருக்கு. இந்த வெரைட்டியை நம்ம பேரலில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே பெரிய பெரிய ஃப்ளவராக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சீட் பாடு ஒரு எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்குது. இந்த சீட் பாடு இது நிறைய தாமரையில் இருக்காதுங்க. இந்த வெரைட்டியில் தான் நான் பார்க்குறேன். கலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது இன்னுமே டார்க்காக வந்தது அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் சீட் பாடு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் மெச்சூர்டு ப்ளூமில் அந்த மாதிரி வருதா அப்படின்னு. எந்த ஒரு நியூ வெரைட்டி வாங்கினாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும் பூக்கள் வர்றதுக்கு. இதுவே ஒரு 8 months டைம் எடுத்து இப்போ தான் நல்லாவே பூ வந்துக்கிட்டு இருக்குது. இது சீசன் அப்படிங்கிறதுனால இப்போ நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ டியூபர்ஸ் கிடைக்காது. டியூபர்ஸ் இருக்கும்போது வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரன்னர் பிளான்டிங் பண்ணி கொடுக்கலாம். நான் ரன்னர் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இது எடுத்து வச்சு ஒரு 4-5 நாள் ஆச்சுங்க. வேர் வந்திருக்கு பாருங்கள். இதை தான் நான் உங்களுக்கு பிளான்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் வேர் எப்படி வந்திருக்குதுன்னு. நல்லா ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. பாசி இருக்கிறதுனால உங்களுக்கு மித்த வேர்கள் எல்லாம் தெரியலை. நல்லாவே வேர் வந்திருக்கு. அந்த பாசியெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாதுங்க. மேலே இருக்கிற கொஞ்சம் பாசி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பிளான்டிங் பண்ணி கொடுத்துடலாம். வேரெல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது கையோடு வந்துடும். அதனால் நம்ம அதெல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ண வேண்டாம். இது பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஹார்ட் டியூபர் தான். பட் க்ரோத் டியூப் ரொம்ப சின்னதாக இருக்குங்க இதில். ஸோ இதை ரெண்டையும் தான் நான் பிளான்டிங் பண்ணி கொடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிளோட டியூபர்ஸ். ஆல்ரெடி இது சேல் ஆயிடுச்சு. ட்ராபிக்கல் வெரைட்டிஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா டியூபர்ஸ் நல்லா உருண்டெல்லாம் வராது, நீண்டு தான் வந்திருக்கும். நல்லா நீளமாக வந்திருக்கும் ட்ராபிக்கல் வெரைட்டிஸில். இதுவும் அப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். எல்லா வெரைட்டிஸ்க்கும் டியூபர்ஸ் ஒரே மாதிரி கிடைக்காதுங்க, வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் டியூபர். இந்த ரன்னரை நான் பேரலில் தாங்க கொடுக்க போகிறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு மக்கிய மாட்டு சாணம், ஒரு கைப்பிடி சாம்பல், அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்து மேலே பழைய தாமரைக்கு யூஸ் பண்ண மண்ணை தான் நான் பழைய மண்ணை அப்படியே தான் போட்டிருக்கேங்க. புது மண்ணெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இதுலேயே தான் நான் நட்டு வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் குழி எடுத்து வச்சு நட்டு வச்சிடணும். நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். லேசாக தான் நம்ம மண்ணை போடணும். போட்டு அழுத்தவெல்லாம் கூடாது. ரன்னரில் உடஞ்சி போயிடும். டியூபராக இருந்தாலும் ரன்னராக இருந்தாலும் போட்டு அழுத்தவெல்லாம் கூடாது. மேலோட்டமாக தான் மண்ணை நம்ம தூவி விடணும். டியூபர்ஸ் மேலே மிதந்து வராத அளவுக்கு நம்ம மண் அது மேலே போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக விட்டுறலாங்க. இதில் இலைகள் இருக்குது, சீக்கிரமாக மேலே வந்துடும். அதனால் தண்ணி ஃபுல்லாகவே நம்ம விட்டுக்கலாம். பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், இது கனக புஷ்பமோட டியூபர் தான். நல்ல ஒரு பெரிய டியூபர், நல்லா வேர் வந்திருக்கு பாருங்கள். ரன்னரும் ஓடி இருக்குது. இது வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இதுக்கு முன்னாடியே நம்ம பிளான்டிங் பண்ணிடணும். இருந்தாலும் எனக்கு சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே வச்சுருந்தேன். நல்லா வேரோடி இருக்குங்க. இதையும் நம்ம பிளான்டிங் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுவும் நான் பேரலில் தாங்க கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய டியூபர்ஸ் வேணும். பூவும் நல்லா பெருசாக கிடைக்கணும். கண்டினியூ ப்ளூமிங் இருக்கணும். அதுக்காக தான் நான் பேரலில் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை குழி எடுத்து மேலோட்டமாக தான் வச்சுக்கணும். வச்சுட்டு அது மேலெல்லாம் ரொம்ப மண் போடக்கூடாதுங்க. அந்த ரன்னர் ஓடி இருக்குது பார்த்திங்களா, அது மேலெல்லாம் சும்மா லேசாக மண்ணை போட்டுட்டு, இது டியூபரு ப்ளஸ் வேர் இருக்குது, இலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தூக்கிட்டு வந்துடும் நமக்கு. நீங்கள் எவ்வளோ மண் போட்டிங்க அப்படின்னாலும் அப்படியே தூக்கிட்டு வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன ஒரு கல்லொன்று எடுத்து அது மேலே வச்சிடலாம். ரொம்ப பெரிய கல்லெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. டியூபர் மேலே தூக்கிட்டு வராத அளவுக்கு வச்சுட்டு நம்ம தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது நான் தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டேன். அப்படி விட்டுருக்கக்கூடாது. ஹாஃப் தொட்டி தான் நம்ம விட்டுருக்கணும். நம்ம முழுசாக விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இலையில் இருக்கிற அந்த மினுமினுப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஏன்னா இலை மேலே வரக்கு 2 நாள் ஆகும். அதனால் அந்த மினுமினுப்பு தன்மையெல்லாம் அந்த இலைகளில் போயிடுச்சு பாருங்கள். இது வேற ஒன்றும் இல்லை, நோயெல்லாம் இல்லை. இதே மாதிரி தான் எல்லா டேங்க்லேயும் நான் பிளான்டிங் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற வெரைட்டி.
இது இப்போ மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய இலைகள் வேணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய பூ அப்படிங்கிறதுனால நிறைய இலைகள் வேணும். நிறைய இலைகள் வந்து தான் அந்த வெரைட்டியே பூவை வைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா நிறைய இலைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் இது தான். நிறைய இலைகள் இருந்தால் தான் பெரிய பூவாக பூக்கும். பாருங்கள், இப்போ அகிலா பாருங்கள் எப்படி இலைகள் வந்து மேலே வந்து விரிஞ்சிருக்கு. இதில் ஒரு டியூபர் பார்த்திங்கன்னா இந்த சின்ன டியூபர் மேலே வந்துருச்சுங்க. டியூபராக இருந்தாலும் பாருங்கள், அது மேலே நான் எதுவும் கல்லெல்லாம் வைக்கலை, அது மேலே வந்துருச்சு. சரி, சின்ன க்ரோத் டிப்பாக இருக்கிறதுனால அதை மேலேயே விட்டுறலாம். தளைஞ்சு அதுவே வந்து ரன்னர் வந்து உள்ளே போய்க்கும். அப்படியே விட்டுறலாம். இப்போ என்னென்ன ஃப்ளவர்ஸ் கார்டனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து மிராக்கல். இதில் வந்து இன்னும் 2 பூ இருந்ததுங்க, அதை பறிச்சுட்டாங்க. இந்த ஃப்ளவர் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லாவே பெரிய பூவாக வந்திருக்கு. மிராக்கல் நல்லா ஒரு மெச்சூர்ட் ப்ளூம் வரும்போது பார்த்திங்கன்னா மிராக்கல் மாதிரி எந்த ஒரு தாமரை பூவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வெரைட்டி தான் மிராக்கல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியமாக பூக்கிறது தான். மீடியமாக பூக்கிறது இப்படி தான் பூக்கும். மெச்சூர்ட் ப்ளூம் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. பிளான்ட்டை வந்து நம்ம அந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வரணும். நல்லா டைம் எடுத்து பெரிய டேங்க்கில் கொடுத்தோம்னா சூப்பராக வரும். இதழ்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு பூக்கும் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. லக்ஷ்மி, மிராக்கல், பிங்க் க்ளவுட் கூட நம்ம வந்து பெட்டல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நல்லா பெருசாக வர வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதழ்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. காற்றுக்கு எல்லாம் ஒடிஞ்சு விழுந்துடும் போல் இருக்குங்க. நிறைய ஃப்ளவர் டேமேஜ் ஆகும் இந்த சீசனில். ஏன்னா காற்று அதிகமாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம பறிச்சிடணும், இல்லைன்னா அதுவே ஒடிஞ்சு கீழே விழுந்துடும் வெயிட்டுக்கு. அடுத்ததாக பாருங்கள், இந்த காற்றுலேயும் இது எப்படி தான் நிற்கிதுன்னே தெரியல, ஆனால் இருக்குது. ஒயிட் அகிலா தாங்க இது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதோட ஷேப் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் அகிலாவை விட அந்த பிங்க் அகிலாவில் அந்த மொட்டோட ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதில் இன்னும் புச்சால ஒரு மொட்டு இப்போ தாங்க வச்சுருக்கு. மொஜ்ஜாவும் நல்லா இருக்குங்க. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட் அகிலாவில் தான். இதில் ஒரு 2 மொட்டு இருக்குது. காற்று ரொம்ப அடிச்சிட்ருக்குங்க. இது எப்போ ஒடிஞ்சு விழுவும்னே தெரியாது. வெயிட் ஏறிச்சு மொட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஒடிஞ்சு விழுந்துடும் பாருங்கள். இந்த காற்றுலேயும் அப்படியே தாங்கி நிற்கிது. இப்படி ஆடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கீழே வந்து சேத்துக்குள்ளே வந்து ஆடி ஆடி வந்து உங்களுக்கு அது கட் ஆயிரும். அப்போ வந்து ஃப்ளவர் வந்து டேமேஜ் ஆகும். இது பாருங்கள், அமெரி பியோனி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த ஃப்ளவர் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இது வந்து இன்னும் ஒரு பவுல் வெரைட்டி வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். இது மைக்ரோ வெரைட்டியாக இருந்தாலும் பவுல் வெரைட்டி வரைக்கும் நல்லாவே பூக்கும். இதில் விட இன்னும் கொஞ்சம் பெரிய பூவாக கூட வரும். தாமரை கிழங்குகள் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.